வணக்கம். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த பேரை கேட்டோன்னு நிறைய பேருக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். இன்னைக்கு நாம எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம வெறும் டேட்டாவை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த நிறுவனத்தோட மொத்த கட்டமைப்பையும் அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. $100 பில்லியன். அடையப்பா, சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு இமாலய தொகை. அடுத்த 10 வருஷத்துல கிரீன் எனர்ஜி, அதாவது பசுமை ஆற்றல் மாற்றத்துக்காக அதானி குரூப் பண்ண போற முதலீடு தான் இது. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மொத்த எனர்ஜி மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண ஒரு பிரம்மாண்டமான என்ஜின் வேணும் இல்லையா? அதுதான் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட், ஷார்ட்டா AESL. இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறதும் இவங்கள பத்தி தான். இவ்ளோ பெரிய முதலீட்டை இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க, இவங்களோட பிளான் என்ன, ஒவ்வொன்னா பார்க்கலாம். செக்ஷன் 1. முதலாவதா, இந்தியாவோட பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல AESLோட பங்கு என்ன, அவங்களோட தற்போதைய செயல்பாடுகள் எவ்வளவு பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ரீசெண்டா அவங்க ஒரு மாபெரும் மைல்கல்ல தொட்டிருக்காங்க. 1 கோடி, ஆமாங்க, 10 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர்களை பல்வேறு மின் விநியோக நிறுவனங்களுக்கு வெற்றிகரமா சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டிஜிட்டல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்ல, இவங்களோட டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் இவ்ளோ தூரம் பரவிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 26,696 சர்க்கிட் கிலோமீட்டர். இந்தியாவோட பல மூலைகளையும் கனெக்ட் பண்ற இவ்ளோ பெரிய வலைப்பின்னல அவங்க ஆபரேட் பண்றாங்க. நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்குல்ல? இப்போ ரீசெண்டா மகாராஷ்டிரால அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க ஒரு மெகா ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியே ஆகணும். அங்க வரப்போற பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து கிரீன் எனர்ஜியை கொண்டு வரதுக்காக 3000 மெகாவோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி கொண்ட சப்ஸ்டேஷனை அமைக்க போறாங்க. இதன் மூலமா மும்பை மற்றும் அது சுத்தி இருக்கிற இடங்களுக்கு கிளீன் எனர்ஜி கிடைக்க போகுது. செக்ஷன் 2. சரி, இவ்ளோ பெரிய உள்கட்டமைப்பை நிர்வகிக்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வேணும். அடுத்ததா, இவங்களோட லீடர்ஷிப் மற்றும் ஆபரேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொத்த கம்பெனியோட மூளையா செயல்படுறது இவங்க தான். மேனேஜிங் டைரக்டரா அனில் சர்தானா, CEOவா கந்தர் பட்டேல் இருக்காங்க. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஏப்ரல் 2024ல புது CFOவா, அதாவது தலைமை நிதி அதிகாரியா குஞ்சல் மேத்தா பொறுப்பேற்றிருக்காங்க. இனி கம்பெனியோட முக்கியமான நிதி முடிவுகளை இவர்தான் எடுக்க போறார். இவங்களோட அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் டிசம்பர்ல SR குரூப்போட மகான் செப்பட் திட்டத்தை வாங்கினாங்க. அடுத்த மார்ச் மாசத்துல சவுத் கலாம் பவர் டிரான்ஸ்மிஷனை 100% முழுமையா அக்வயர் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் செக்டர்ல இவங்க எவ்வளவு வேகமா கம்பெனிகளை கைகப்படுத்துறாங்கன்னு பாருங்க. செக்ஷன் 3. ஓகே, இப்போ ஃபியூச்சரை பத்தி பேசலாம். கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன், ASLோட ESG இலக்குகள் என்ன, தூய்மையான ஆற்றலை நோக்கி அவங்களோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை அவங்களோட மொத்த மின் விநியோகத்துல 38.3% ரினியூவபிள் எனர்ஜியை, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறாங்க. மும்பை மாதிரி ஒரு மிகப்பெரிய மெகா சிட்டில இந்த அளவுக்கு கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். மத்த நகரங்களுக்கும் இது ஒரு நல்ல ரோல் மாடல். இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஒரு பெண்ணாக இந்த குறிப்பிட்ட விஷயம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இப்போதைக்கு இவங்களோட பெர்மனன்ட் ஒர்க் ஃபோர்ஸ்ல பெண்களோட சதவீதம் சுமார் 5லேருந்து 7.77% வரைக்கும் இருக்கு. ஆனா 2030க்குள்ள இதை 30% உயர்த்தணும்னு ஒரு மிக பிரம்மாண்டமான டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. கார்ப்பரேட் உலகத்துல இது ஒரு பெரிய முன்னெடுப்பு. வெறும் டார்கெட்டை மட்டும் செட் பண்ணிட்டு சும்மா இல்லாம கிரவுண்ட் லெவல்ல பல ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கான சக்ஷம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் முதல் முறையா முழுக்க பெண்களே அடங்கிய ஒரு மீட்டர் ரீடிங் டீமை களமிறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல் லெவல்ல பெண்களை சேஞ்ச் மேக்கர்ஸா மாத்திர சங்கினிஸ் திட்டமும் ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். சரி, கம்பெனி லெவல்ல இவ்ளோ பாசிட்டிவான பிரம்மாண்டமான விஷயங்கள் நடந்தாலோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? ரியாலிட்டி என்ன? வாங்க இந்த முக்கியமான கேள்விக்கு இப்போ விடை தேடலாம். செக்ஷன் 4. மார்க்கெட் ஸ்டேட்டஸ் மற்றும் சவால்கள். வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் ஃபேஸ் பண்ற சிக்கலான மார்க்கெட் டைனமிக்ஸை நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். ஃபினான்ஷியலா பார்த்தா Q4ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. கையில நிறைய ஆர்டர்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா இவ்ளோ ஸ்ட்ராங்கான டேட்டா இருந்தும் சமீபத்துல அதானி எனர்ஜியோட ஷேர்ஸ் 6% சரிவை சந்திச்சிருக்கு. இது ஏன்? மார்க்கெட் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இதுக்கான ஒரு முக்கிய காரணம் மார்க்கெட்ல அவங்க தொடர்ந்து எதிர்கொள்ற ஸ்க்ரூட்டினி, அதாவது தொடர்ச்சியான ஆய்வுகள்.
செபியோட விசாரணைகள் ஒரு பக்கம், கடந்த கால ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அறிக்கையோட தாக்கம் இன்னொரு பக்கம்னு பல விஷயங்களை அவங்க தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நாம எந்த சைடும் எடுக்காம நியூட்ரலா பார்த்தா இந்த ரெகுலேட்டரி சேலஞ்சஸ் முதலீட்டாளர்களோட சென்டிமெண்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாம இந்த அனாலிசிஸோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கம்பெனியோட சொந்த பிரஸ் ரிலீஸ்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதிர்காலம் அப்படிங்கிறது பல அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத ரிஸ்குகளையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் கொண்டது அப்படின்னு. ஒரு பக்கம் பசுமை ஆற்றலுக்காக $100 பில்லியன் கனவு, மறுபக்கம் மார்க்கெட் மற்றும் ரெகுலேட்டரி சவால்கள். இந்த ரேஸ்ல அடுத்த 10 ஆண்டுகள்ல AESL தங்களோட தடைகளை தாண்டி ஜெயிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தரவுகள் கண்டிப்பா உங்களை சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கிறேன். நன்றி.